கர்த்தர் பெரியவர். பெரிய காரியத்தை நம்ம ஏசப்பா செய்வான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கும் ஏசாயா 54:7 நான் முன்வைக்க விரும்புகிறேன். நானே படிச்சிடுறேன். இமை பொழுது உன்னை கைவிட்டே, ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. இந்த மாசத்திலிருந்து இது 3வது வாரம். ஆண்டவர் எத்தனை கிட்டத்தட்ட 6வது செய்தி பேசுறார். செவ்வாவும் இதெல்லாம் பேசுறாரு. என்ன கைவிட்டுட்டாரு, சேர்த்துக் கொள்வேங்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, கைவிடப்பட்ட மகளை போல நீங்க இருக்கீங்கல்ல, இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவே கிடைக்கல. நான் ஆண்டவரோட தானே இருக்கேன், ஆண்டவர் என் கூட தானே இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஏன் இதை திரும்ப திரும்ப இந்த வாரமும் சொல்றீங்க ஏசப்பான்னு நான் கேட்கும் போது ஒரு வார்த்தையை ஆண்டவர் என் கண் முன்பு நிறுத்தினார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடன் உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் உங்களை பார்த்து மறுபடி சேர்த்து கொண்டேங்கிறாருன்னா நீங்க எப்படி இருக்கீங்க? அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஏதோ ஒண்ணு நினைக்கும் போதே அழுக வருது, ஏதோ ஒண்ணு நினைக்கும் போதே உள்ளம் உடைஞ்சு அழுது. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல உன் சத்தத்துக்கு நான் உருக்கமா இறங்க போறேங்கிறாரு. சும்மா இறங்க போகல, சரி பிழைச்சு போ அப்படின்னு ஏனோதானோ அல்ல, உருக்கமான இரக்கத்தால ஏசப்பா உங்களுக்கு இறங்கி உங்க கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவை கொடுக்க போகிறார். இனி நீங்க அழ போறது இல்ல. எந்த காரியம் அழ வச்சுச்சோ, சாப்பாட்டுக்கு முன்னாடி அழுக, படுக்கைக்கு முன்னாடி அழுக, நடக்கும் போது அழுக, கூட்டத்துக்கு வந்தாலும் அழுக, ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலும் வார்த்தை வரல, அழுக மட்டும்தான் வருது. அழுகிற மகளே, கர்த்தர் சொல்றாரு, இனி நான் இறங்குவேன். நான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர் என்று சேனைகளின் கர்த்தர் உங்களோடு திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. அப்படி என்னதான் அழ காரணம்? என்னதான் அழ காரணம் பாருங்க. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாத்திராகமம் 33:17 எடுத்து வச்சுக்கோங்க, நான் படிக்கிறேன். யாத்திராகமம் 33:17 நோட் பண்ணிக்கிடணும், வீட்டுல போய் ஹோம்வொர்க் பண்ணணும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அழ காரணம்? எதுக்கு அழுறோம்? கர்த்தர் சொல்றாரு, ஏதோ ஒண்ணு ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லி இருக்கீங்க, அதை அவர் செய்யல. உங்க மகனை குறிச்சு, மகளை குறிச்சு, குடும்பத்தை குறிச்சு, ஏசப்பா இப்படி இதை செஞ்சு கொடுங்களே அப்படின்னு உங்க உதடுகளின் ஆலோசனைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினீங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? மௌனமா இருந்துட்டாரு, முகத்தை மறைச்சிட்டது போல இருந்துட்டாரு. உடனே பயந்துட்டீங்க. ஆண்டவர் இந்த காரியத்துல கைவிட்டுட்டாரு, என்ன கைவிட்டுட்டாரே என்று கலங்கினாய் அல்லவா? கர்த்தர் சொல்றாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி நான் செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. தகுதியே இல்லதான், உங்களுக்கு செய்ய முடியாதுதான், அது இனி நடக்காதுதான். உங்க காரியம் ஒண்ணு இருக்கு, அது நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்ற, என் கிருபையின்படி உனக்கு நான் இறங்குவேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏங்க அப்படி சொல்றாரு? அவர் சொல்றாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து, ஆமே, நீ அழைக்கப்பட்ட பிள்ளை, நீ சாதாரணமான பிள்ளை இல்ல. ஏன் கண்ணாமூச்சி ஆடினாரு தெரியுமா? ஊர்ல உள்ள பிள்ளைகிட்டே போய் கண்ணாமூச்சி விளையாட முடியும்? நம்ம சொந்த பிள்ளை, ரத்தக்குள்ள உள்ள பிள்ளைகிட்ட தான் விளையாட முடியும். பக்கத்து தெருவுல போய், ஊர்ல போய் ஒரு பிள்ளைகிட்ட கண்ணாமூச்சி ஆட விளையாட போனா என்ன சொல்லுவாங்க? பிள்ளை பிடிக்கிறவன் வந்துட்டான்னு பிள்ளைய தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஆனா ஆண்டவர் சில நேரங்கள் கண்ணை மூடி மறைச்சு இந்த கண்ணாமூச்சி மாதிரி ஆடுறாரு பாருங்க. ஜெபத்தை கேட்காம தள்ளி வச்சது போல. ஏன்? அவர் சொல்ற, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ அழைப்பின் பிள்ளை,
நீ அழைக்கப்பட்ட பிள்ளை. அதனாலதான் சின்ன சின்ன பாவம் வரும்போது அற்ப காலம் உண்ட கோபத்தால இமை பொழுது உன்னை மறந்தேன். ஆனா இனி அப்படி அல்ல, உருக்கமான இரக்கம் உங்க மேல உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. உருக்கமான இரக்கம், சாதாரணமான இரக்கம் அல்ல. இன்னைக்கு ஏன் நமக்கு கைவிடப்பட்ட ஒரு நிலைமை வருது அப்படின்னு ஒரு 2 காரியத்தை வேகமாய் பார்க்க போகிறோம். முதலாவது தலைப்பு, முதலாவது மனிதன், முதலாவது காரியம். எல்லாரும் பைபிளை திறந்து வைக்கணும். பைபிள்ல தான் பிரசங்கம் இருக்கு. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க எல்லாரும். யாத்திராகமம் 17:8. யாத்திராகமம் 17:8. 17:8. அமலேக்கியர் வந்து ரெவிதீனுவிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினார். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டார்கள். இதுலதான் இந்த முதல் காரியம் இருக்கு. முதல் மனுஷன் மோசே. முதல் சம்பவம், இங்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு யுத்தம் இருக்கு. இதுக்கு முந்தைய வசனங்கள் எல்லாம் பார்த்தா அவங்க யுத்தம் எல்லாம் ஜெயிச்சிச்சு, அவங்க யுத்தம் எல்லாம் ஆசீர்வாதமா இருந்துச்சு, பல காரியத்தை செஞ்சாங்க. இப்போ அமலேக்கியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமா யுத்தம் பண்ண போறாங்க. இந்த இஸ்ரவேலர்களுக்கு தலைவர் யார்? மோசே. மோசே யாருங்க? அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர். எதற்காக? தன் ஜனத்துக்காக பரிதபிக்க, தரப்பல நிற்க, தன் ஜனத்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு நேரம் நடத்தி கொண்டு போகிற ஒரு முன்னோடி. இப்ப அவருக்கு வயசாயிடுச்சு. யோசுவா தான் யுத்தத்தை தலைமை தாங்கி செய்யறாரு. இந்த ஆரோனும் ஊர் என்பவனும் யாரோட இருக்கிறாங்க? மோசையோட. அப்ப மோசே சொல்றாரு, எப்பா நாளைக்கு காலையில யுத்தத்துக்கானவங்க எல்லாம் நம்ம ஜனத்துல தெரிந்து கொண்டு யுத்த களத்துல போய் நில்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? மலை உச்சியில போய் கையை என்ன செஞ்சிருக்காரு? உயர்த்தி இருக்கிறார். இவர் உயர்த்தும் போது என்ன நடக்குதான்? இஸ்ரவேலர் படம் முன்னேறிக்கிட்டே போதான். ஆனா கை அப்பப்போ வலிக்கும்ல. வலிக்கும் போது கை, நீங்க பாருங்க, ஜபத்துல நிறுத்தி வச்சா எப்படா உட்கார வைப்பான். காலு வலிக்குதே, இடுப்பு வலிக்குதே, விட்டா நல்லா இருக்குமே, உயிர வாங்குறானேன்னு உங்களுக்கு தோணும் பாருங்க. அடுத்த வாரம் வந்து மாட்டிடவே கூடாது அப்படிதான் நினைக்கிறோம். எதுக்கோ தெரியல வந்துடுறோம் பாருங்க. அப்படிதான் அவருக்கு டல்லா இருந்துச்சு. உடனே அவர் கையை கீழே போட்டா யார் முன்னாடி வர? சத்து, பிரச்சனை, மரணம், யுத்தம் அங்க முன்னேறுது. ஏங்க தரித்திரம் கூடிக்கிட்டே போகுது, கடனையும் கூடுது. ஏன் பிரச்சனை, ஏன் நெருக்கம், ஏன் போராட்டம் தெரியுமா? ஆண்டவர் உங்களை உங்க வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? அழைக்கப்பட்ட பிள்ளைய வச்சிருக்காரு. ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைய வச்சிருக்காரு. வாக்குத்தத்தத்தை வாங்குற பிள்ளைய வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் இருக்கு பாருங்க, அது டெய்லி ஒரு களத்துக்கு போகுது. கணவர் வேலைக்கு போறாரு, தொழிலுக்கு போறாரு, பிள்ளை வாழ போன இடத்துல வாழ போறா, படிக்க போறா, ஹல்லேலூயா, வெளிநாட்டுக்கு போறாங்க. அவங்க தினமும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லையில சில யுத்தத்தை சந்திக்க வேண்டி இருக்கும். உலகத்தானோட போராடணும், மந்திரங்களோட போராடணும். தொழில் பண்ணா தொழில் போட்டி இருக்கும். வேலை ஸ்தலத்துல நீயா நானானு போட்டி போட்டு கொடுக்கிற கயவர்கள் இருப்பாங்க. வாழ போன இடத்துல புள்ள வாழக்கூடாதுன்னு பல எதிர்ப்பு இருக்கும். ஆனா நீங்க என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல என்ன செய்யணும்? ஜபத்துல உயர்ந்து எழும்பி நிக்கணும். அல்லேலூயா. ஏன் நீங்க கைவிடப்பட்டீங்கன்னு சொல்றா தெரியுமா? நீங்க அசந்துட்டீங்க, தளர்ந்துட்டீங்க. அவர் கை தளர்ந்ததும் கைய கீழே போடுறாரு. கீழே போட்டதும் அமலேக்கிய படம் முன்னேறி வருது. இஸ்ரவேலர்கள் பின்னடைவு அடைகிறாங்க. இன்னைக்கு உங்க வீடு, உங்க குடும்பம், உங்க வருமானம், உங்க ஆசீர்வாதம், உங்களுக்கு விரோதமான சத்துரு ஏன் மந்திரம் பலிக்குது, ஏன் போராட்டம் பலிக்குது? தேவ பிள்ளையே, நிறைய காரியத்துல நீங்க தளர்ந்து போனீங்கன்னு சொல்றேன். சிலர் ஜபத்துல தளர்ந்தாச்சு, முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது இல்ல. நாளைக்கு ஜோம் பண்ணவனுக்கு டயர்டா இருக்கு, உட்கார்ந்தே ஜோம் பண்றானே,
கொஞ்ச நாள் உட்காருவோம், பிறகு பார்ப்போம். உட்கார்ந்தே ஜெபிச்சு குறுக்கு வலிக்கு படுத்துக்கிட்டே ஜெபம் பண்றேனே. இப்படி ஜெபம் முழங்கால்ல இருந்து எங்க வருது? சேருக்கு வருது. சேர்ல இருந்து எங்க வருது? படுக்கைக்கு வருது. படுக்கை என்னதான் மாறுது? தூக்கமா மாறுது. தூக்கம் கனநித்திரையா மாறுது. பிறகு எப்படி சத்துரு வீட்டுக்குள்ள நுழையாம இருப்பான்? ஆண்டவர் சொல்றாரு, எங்கேயோ ஆவிக்குரிய வாழ்க்கையில தளர்ந்து போய் தளர்ச்சி அடைந்த பிள்ளையே, உங்க கையில தான் உங்க ஜனத்தோட ரட்சிப்பு இருக்கு, உங்க கணவரோட மீட்பு இருக்கு. அவரை குத்தம் சொல்லி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நாம நிறைய நேரம் அந்த மனுஷன் அந்த பிள்ளை சொல் பேச்சு கேட்கிறானா என்ன, எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு சொல்றோம். இல்ல, நம்ம தேவ சமூகத்துல நின்னா அவங்க பாவத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க உங்க கணவர் சில பாவத்தை சந்திக்கிறாங்கல்ல, அத அவங்க ஜெயிக்கணும்னா உங்க கை தளரக்கூடாது, உயர்த்தக்கூடாது. ஆமே. விசுவாசம், சிலர் நல்ல ஜெபம் பண்றாங்க, உள்ள என்னவே இல்ல, விசுவாசமே கிடையாது. அவங்களே மார்க் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் எனக்கு வாய்ப்பு இல்ல, கிடைக்காது, ஜெபம் பண்ணணும் கடமை, ஜெபிக்கிறேன், ஆண்டவர் தந்தா தரட்டும், தராட்டாலும் போட்டும், இப்படியே இருந்துட்டு போறேன்னு ஒரு கூட்டம் இருக்கு உள்ள. அப்படி அல்ல. விசுவாசம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஜெபிக்கும் போது அந்த விசுவாசத்தை கேட்கணும், கர்த்தர் தருவாரு. ஆமென் சொல்லுங்க. தாழ்மை அவசியங்க. அதுக்கு பிச்சைக்காரியாவே இருந்துட்டு போறேன்னு கேட்கிறது தாழ்மை இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. தாழ்மை எப்போ வரணும்? கர்த்தர் உயர்த்தும் போது பெருமை வந்துடக்கூடாது, கர்த்தரை மறந்துடக்கூடாது. அதுதான் தாழ்மை அடையாளம். மற்றபடி ஆண்டவர் உங்களுக்குன்னு சில ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு, மகனுக்கு மகளுக்கு குடும்பத்துக்குன்னு சில ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நீ ஏன் தளர்ந்து போற மகளே? தளராத. வேதத்தை படிக்க தளராத. கர்த்தரை நம்புற நம்பிக்கையில தளர்ந்து போகாத. சில பேருக்கு விசுவாசம் மேல, வாக்குத்தத்தம் மேல நம்பிக்கை இல்லை. அது எங்க நடக்குது? மாசம் மாசம் கொடுக்கறாங்க, நமக்கு என்ன பலிக்கவா செய்யுது? அப்படி அல்ல. கர்த்தர் சொல்ற தளரக்கூடாது. ஆமென். நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னு வைங்க, சாத்தான் எழும்பிடுவான். நீங்க ஜெபிக்க வேண்டிய நேரத்துல படுத்துட்டீங்கன்னு வைங்க, நீங்க விசுவாசமா ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்துல முறுமுறுத்துட்டீங்கன்னு வைங்க, உங்க குடும்பம் பின்னடைய ஆரம்பிச்சு, உங்க பையன் வாழ்க்கை முன்னேறாது, பிள்ளை வாழ்க்கை முன்னேறாது. அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களை அப்படி ஆசீர்வதிக்க விரும்புறாரு. இன்னைக்கு நீங்க ஸ்ட்ராங் பண்ணுங்க உங்க ஜெபத்தை. ஆமென். உங்க முழங்கால் ஜெபத்தை, முழங்கால் போட முடியலையா, திறப்புல நின்று ஜெபிக்கிற ஜெபத்தை கையை உயர்த்தணும். கையை உயர்த்த முடியலையா, நான் அன்னைக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தேன். சோர்பரமா திரும்பி கைய டோர் அடைச்சு உள்ள கையை உயர்த்தி, அதெல்லாம் ஒரு பெரிய விலைக்கரையை கொடுத்தாலும் ஆசீர்வாதம். மோசைக்கு முடியல, பலவீனம் தான். ஊரு ஆர்வம் தாங்கி பிடிக்கிறாங்க, அதுவும் முடியல. நான் ஒண்ணு சொல்றேன், எத்தனை பேர் நமக்காக ஜெபித்தாலும் நாம ஜெபிக்காம நம்ம குடும்பத்துக்கு ஜெயம் கிடையாது. உங்களை நம்பி உங்க கணவனை கொடுத்துட்டாரு, மகனை மகளை குடும்பத்தை கொடுத்துட்டாரு. இப்ப அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. நீங்க திறப்பல தளராம எழுப்பி நின்னா உங்க குடும்பம் அறுவடைய பார்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஏன் தளர்ந்து போனீங்க? ஒரு 4 காரியம், வசனம் எல்லாம் கிடையாது, இது வெளிப்பாடு. ஆமென். தளர்ந்துட்டீங்க. சில பேர் எங்க தளர்ந்துட்டீங்கன்னா, ஜெபம் பண்றீங்க, நீங்க ஜெப வீராங்கனை தான், மனசு தளர்ந்து போச்சு, மனசு விட்டு போச்சு. செவத்தை என்ன வாழ்க்கை போ, இனி ஜெபிச்சு இனி எனக்கு என்ன கிடைச்சு நான் என்ன செய்ய போறேன்? நடக்கிறது தான் நடக்குது, நமக்கா நடக்குது? அக்கிரமக்காரங்க தானே நல்லா இருக்கிறாங்க, ஆண்டவரை தேடாதவங்க தானே நல்லா இருக்கிறாங்க. கர்த்தரை நம்பினா அற்புதமா நடக்குது, எங்க பையா நடக்குது அப்படின்னு எது தளர்ந்து போச்சு? மனசு விட்டு போச்சு. நிறைய பேர் மனசு விட்டு போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, காரணம் தெரியுமா? முதல் காரணம், உங்களுக்கு முன்னாடி உங்க கூடவே கஷ்டப்பட்டவங்க, உங்க கூடவே டிராவல் பண்ணவங்க, உங்க குடும்பத்துல, உங்க பக்கத்து வீட்டுல, உங்க சபையில இருந்தவங்க, இப்ப அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க முன்னமே. நீங்க அப்படி பின்னடைஞ்சு நிக்கிறீங்க. இப்ப அந்த ஆசீர்வதிக்கப்பட்டாங்க பிறகு ஒரு கூட்டம், அந்த கூட்ட மக்களுக்கு முன்னாடி இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? அற்பமா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. அதனால இப்ப உங்களுக்கு என்ன ஆகுது? ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் போது கடுப்பு எல்லாம் வரல. இப்ப திரும்பிட்டீங்க, கடுப்பு வரக்கூடாதுன்னு ஆவியானவர் சொல்லிட்டாரு. இவளுக்கெல்லாம் என்ன தகுதி, இவா ஆசீர்வாதமா இருந்தா நம்ம நினைக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்து, இப்ப என்னாச்சுன்னா மனசு விட்டு போச்சு. நான் கர்த்தரை இவ்வளவு தேடி இவ்வளவு கஷ்டப்பட்டு என் வாழ்க்கை மாறவா செஞ்சிச்சு, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, என்ன ஆண்டவர் கைவிட்டு தானே வச்சிருக்காருன்னு மனசு தளர்றீங்க பாருங்க. அதனாலதான் உங்க எல்லைகள்ல இருந்து பிசாசு போக மாட்டீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்றது விளங்குதா விளங்கலையா? புரியுதா புரியலையா? இன்னும் புரியுற மாதிரி சொல்லட்டா? நானும் என் பக்கத்தில் இன்னொருவரும் இருக்கிறார்.
நாங்க 2 பேரும் ஊழியத்துக்கு வந்தோம். இப்ப அவர் என்னை விட டாப் லெவலுக்கு போறார் வச்சுக்கோங்க. வெளிநாட்டுக்கு போறார். அவரை தேடி லட்சம் மக்கள் வராங்க. என்ன தேடி 50 பேர் கூட வரல. அப்போ நானும் அவரை போலதான் ஜூம் பண்றேன், அவரை போலதான் பயணப்படுறேன். இப்ப அவர் என்கிட்ட பேசுறதே இல்ல, என்ன கண்டுகொள்ளல. இப்ப அவங்க உங்களுக்கு தீமை தான் செஞ்சாங்க. இப்போ நீ நல்லா இருக்கியான்னு கூட கேட்கல. அதனால இப்ப நீ சோர்ந்து போயிருக்கிறீங்க. இப்போ ஒரு முடிவோட இருக்கீங்க. இனி செத்தாலும் ஒருத்தருக்கு நான் நன்மை செய்ய மாட்டேன், எல்லாரும் பொல்லாதவங்க. இனிலாம் என்ன ஆசீர்வதிச்சா நான் கரெக்டா இருப்பேன். நான் இப்படி அள்ளி கொடுத்துதான் இப்ப கிள்ளி எடுத்து செலவு பண்ற மாதிரி இருக்கேன். வீட்டுக்குள்ள சொல்றீங்களா? மனசுக்குள்ள நினைக்கிறீங்களா? நோ சிஸ்டர், அப்படி சொல்லக்கூடாது. இது வெளிப்பாடான செய்தி. ஆண்டவர் என்னோடு சொன்னது. இங்கு வந்திருக்கிற காசு பணம் கொடுக்கல, சிலருக்கு ஆலோசனை கொடுத்து நன்மை செஞ்சீங்க, சிலருக்காக தோள் கொடுத்தீங்க, சிலருக்காக ஜெபிச்சீங்க, சிலருக்கு கஷ்டம் ஜோம் பண்ற பல ஊழியக்காரங்க கிட்ட கூட்டிட்டு ஓடுனீங்க. இன்னைக்கு நன்மை செஞ்சதுனால இப்ப உங்களை மறந்து வெறுத்து நீங்க அப்படியே சோர்ந்து. அப்ப நான் கேட்டேன், இது நியாயம் தானே? ஆமே. நான் எப்பவும் அப்படி ஒரு கேள்வி வைப்பேன். எனக்கு ஆண்டவருக்கும் அறையில ஒரு வார்த்தை நடக்கும். எனக்கு பிரசங்கம் எல்லாம் தெரியாதுங்க. எனக்கு இந்த சயின்ஸ் புக், அந்த புக்குகள் எல்லாம் எடுத்து எல்லாம் பிரசங்கம் பண்ண தெரியாது. அப்ப கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார் ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி சுற்றி தெரிந்தார்? வசனம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தாரா? அவருக்கு நன்மை செஞ்ச ஜனெல்லாம் என்னங்க செஞ்சாங்க? துரோகம் பண்ணாங்க, காட்டி கொடுத்தாங்க, ஓடி போயிட்டாங்க, சபிச்சாங்க, குற்றப்படுத்தினாங்க, பரிகாசம் பண்ணாங்க. இவன் எங்களுக்கு வேண்டாம். தீர்க்க தரிசனம் யார் வாங்கணும்னா அவன் சொல்றான், இவன் வேண்டாம், எனக்கு களவாணியே கொடுத்துரு, திருட்டு பயிலே கொடுத்துரு, இவன் நல்லவே இல்லை, வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனா இயேசு சோர்ந்து போனாரா? சிலுவை மரம் ஏறி மரிப்பதற்கு முன்பும் மன்னித்து நன்மை செய்தார். பிதாவின் சாபம் என் மூலமா இவர்களுக்கு வந்துவிடக் கூடாது, நான் குற்றமற்ற ஆட்டுக்குட்டி என்ன காட்டி கொடுத்துறதுனால அழிஞ்சிடக்கூடாதுன்னு சாகும் தருவாயிலும் கூட மன்னித்து நன்மை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க இப்ப 2வது எப்படி சோர்ந்திருக்கீங்க? நன்மை செஞ்சு. அதனாலதான் ஆசீர்வாதம் தடப்படுது. நீங்க மறுபடியும் நன்மை செய்ய ஆமே. அது ஒரு பெரிய ஊழியம். ஒருத்தருக்கு வழிகாட்டுவது, ஒருத்தருக்கு ஆலோசனை கொடுப்பது, ஒருவருக்கு உங்கள் வாழ்வில் உள்ள சாட்சிகளை சொல்லி உங்க வாழ்க்கையில இயேசு உங்களுக்கு எப்படி உதவினார் என்று சொல்லி அவங்களை தூக்கி எடுக்கிறதெல்லாம் பெரிய ஊழியம். ஆனா எதிர்பார்த்து செய்யாதீங்க. நீங்க எதிர்பார்த்ததுனாலதான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? காயப்பட்டு உட்கார்ந்து சோர்ந்துச்சீங்க. கர்த்தருக்காக நன்மை செய்யும் போது பிரதிபலனம் மனுஷங்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. ஒரு 1000 ரூபாய் ஒருத்தருக்கு கொடுக்குறியா? அவன் தரமாட்டான்னு நினைச்சு கொடு. ஏன்னா தருவான் நீ நினைச்சு கொடுத்து அவன் தராமல் போனாங்க பாவி அவனா இருக்கானோ இல்லையோ, கொடுத்தவங்க பாவியாயிடும். ஆமாவா இல்லையா? கொடுத்தவங்க சமைச்சுக்கிட்டே தான் இருப்போம். என்னை ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டான், தாரேன் என்ன, தராம போயிட்டான், எனக்கு ஆசீர்வாதம் வந்த பிறகு 2 மடங்கா தாரேன் என்ன, எனக்கு 2 மடங்கெல்லாம் வேண்டாம், வாங்கினதையாவது தரணும் இல்ல அப்படின்னு வாயில விழுந்து நன்மை செய்யற நம்ம பாவியா மாறிடும். கர்த்தர் சொல்றார், நன்மை செய்ய தக்க திராணி இருந்துச்சுன்னா செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போகாதே. அதனால யாரோ ஏதோ ஒண்ணு சொல்றாங்க நீங்க மனம் உடைஞ்சு போகக்கூடாது. 3வது எப்படிப்பட்ட கேட்டகரியில் இருக்கீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களிடத்தில் காணப்படுகிற காரியம் இல்ல, அதனால நீங்க ஆண்டவர்கிட்ட அப்படியே டவுனா இருக்கிறீங்க. சில குடும்பத்தை பாக்குறீங்க, எல்லாம் நல்லா ஓஹோன்னு இருக்காங்க, கார் இருக்கு, வீடு இருக்கு, பைக் இருக்கு, அரசாங்க வேலை இருக்கு. இங்க இருக்கிற அக்கா மாதிரி சொல்லுவாங்க, அவளுக்கு என்ன, அவன் புருஷன் நல்லா பணம் கொடுக்கறான், என் புருஷன் சம்பாத்தியமா பண்றாரு, வேலைக்கா போறாரு, என் கணவர் எனக்கு பணமா தந்தாரு, நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும் அப்படின்னு மற்றவங்க வாழ்க்கைய பார்த்து 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 நீ கஷ்டப்படுறதுனால உன் வாழ்க்கை என்ன ஆகுது? தளர்ந்து போகுது. இந்த மனசை வச்சு ஏசப்பா கிட்ட சந்தோஷமா ஜபமா பண்ண முடியும், கைய உயர்த்தியா நிக்க முடியும், முட்டா போட முடியும், கோபமும் எரிச்சலும் தான் வரும். கர்த்தர் சொல்றாரு, பிறரிடத்தில் அது இருக்கு, என்கிட்ட இது இல்லைன்னு வெக்ஸா கூட ஆகக்கூடாது. டிப்ரெஷன், மன அழுத்தம். அப்ப ஆண்டவரே நியாயம் தானே கேட்பாங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, விலை மதிப்பில்லாத ஒன்றை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஜீவன், சுகம், பலன் இதெல்லாம் விட்டு அழிஞ்சு போகும். அழியாத நித்திய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகிற விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறேன். என்ன அறியும்படியான அறிவு கொடுத்திருக்கிறேன். இதே கிறிஸ்துவ சமுதாயத்துலங்க
லட்சங்கள் சம்பளம் வாங்குகிறவங்க போய் கொஞ்சம் சுவிசேஷம் அறிவிச்சு இயேசு வரப்போறாருன்னு சொல்லுங்க, அவங்க அடுத்தது சொல்லுவாங்க, இப்பெல்லாம் அவர் வரமாட்டார் சிஸ்டர் அப்படிமா. ஆனா உங்களை போல என்ன போல இருக்கிறவங்க யாராவது இயேசு வருவார்னா சீக்கிரம் வந்துடட்டும், அவரோட போயிடுவோம்னு சொல்லுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உலகத்தை வெறுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்காருங்க. லட்சங்களும் கோடிகளும் பொன்னும் பொருளும் வைடூரியமும் குடும்பங்களும் இருப்பவர்கள் வருவார்களோ, உலகத்தை விட்டு வர மனமே இருக்காது. அந்த இடத்துல நம்ம இருந்தாலும் ஏசப்பா வருவாரு, இன்னும் ஒரு 25 வருஷம் நான் இக்கட்டானவரும் வருவார் நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி எல்லாம் ஆண்டவர் சொன்னா, ஜனத்துக்கு கொடுத்த ரட்சிப்பை குறித்து சந்தோஷப்பட சொல்லு. ஏன் மனம் தளர்ற? நீ மனம் தளர்ந்ததுனாலதான் தோத்திரம் போடுறது இல்ல. சில ஸ்தோத்திரம் இட வீட்டுல ஒப்பாரி வைக்கிற சத்தம் மாதிரி இருக்கான். ஸ்தோத்திரம் போல்டா இருக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிலருடைய ஜபம் அடி வயிற்றிலிருந்து நெஞ்சிலிருந்து எழுமணும். நீங்களும் இப்படி ஜபிச்சா என்ன? தளர்ந்துட்ட ஜபம். அது எங்க போவோம்? ஆமே, உச்சி முடிய 4 ஆட்ட ஆட்டிட்டு அது அமாவாசை தீபாவளி எல்லாம் உங்ககிட்ட கொண்டாடி தான் போகுது. ஒரு ஆமே சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ உரத்த சத்தம் விட வேண்டும். ஆமென். மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். 4வது, இயேசு காலதாமதம் பண்றாரு பாருங்க, அது பிடிக்கவே இல்லை. நீங்க தளர்ந்துட்டீங்க. சிலர் தளர்ந்ததுக்கு காரணம் காக்க போடுற. அவனுக்கு கொடுத்துட்டாரு, இவனுக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு மட்டும் கொடுக்கல. ஒண்ணு கவனிக்கணும், நியாயம் தான். உங்க பிள்ளை வாழ்க்கைக்காக, உங்க குடும்பத்துக்காக, கற்பத்தின் கனிக்காக நியாயமா வர வேண்டிய சொத்து பாகப்பிரிவின பணம் காத்து கிடப்புல இருக்கிறது உண்மை. ஆனா நம்ம சோர்ந்து தளர்ந்து கூடத்துக்கு வர்றதில்லை. அங்க போய் என்ன கிடைக்குது? போ, ஜோம் பண்ணாலும் சரி, ஜபக் பண்ணாட்டாலும் சரி, நடக்கிறதா நடக்கும். கோயிலுக்கு போனோமா, வந்தோமா, வீட்டுல இருந்தோமா, வாழ்ந்தோமா, போனோமான்னு இருக்கணும் அப்படின்னு சிலர் வழிவிலகி போகிறார்கள். நன்கு கவனிக்க வேண்டும். கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தாலும் சிறப்பான நியாயத்தை செய்வார், சிறப்பான சுதந்திரத்தை செய்வார். அப்ப 4 காரியத்துல தளர்வு. நம்ம கூடவே டிராவல் பண்றவங்க ஜபத்துல, வாழ்க்கையில, இப்ப அவங்க உயர்த்தப்பட்டு நல்லா ஆனதும் அவங்க முன்னாடி நம்ம அற்பமா எண்ணப்படுறோமோங்கிற அந்த கவலை தளர வைக்குது. 2வது, நன்மை செஞ்சவங்க கூட இன்னைக்கு ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து எப்படி இருக்கான்னு கேட்கலங்கிறதுனால ஒரு சோர்வு. 3வது, மற்றவங்க கிட்ட இருக்கிறத பார்த்து நம்ம கிட்ட இது இல்லையேன்னு அழிந்து போகிற உலக காரியத்தை வச்சு உலக தளர்வு, மனசு தளர்வு. 4வது, அவர் மேலேயே ஒரு தளர்வு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், தளராதீங்க, உங்க முழங்கால பலப்படுத்துங்க. சீயோன் குமாரத்தியே, எழும்பு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், அபிஷேகத்தில் நில். நீ அழைக்கப்பட்ட பிள்ளை, வேர் பிரிக்கப்பட்ட பிள்ளை. நீ மற்றவர்களை போல அல்ல. உங்க மேல ஒரு சிறப்பான அந்தஸ்து வச்சிருக்காரு, சிறப்பான சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரு, சிறந்த ஸ்தானத்தை வச்சிருக்கிறாரு, மகிமையான வாசலை திறந்து வச்சிருக்கிறாரு, தம் மகிமையின் கரத்தை உங்க மேல வச்சிருக்கிறாரு. உலகத்துல சில நேரம் உங்களுடைய ஓட்டப்பந்தயம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். முந்தினோர் பிந்தினோர் ஆவாங்க, பிந்தினோர் முந்தினோர் ஆவாங்க. இன்னைக்கு பிந்தி கிடக்கிற உன் பிள்ளைகளும் குடும்பமும் ஆசீர்வாதமும் எழுதி வச்சுக்கோ, முந்தி கர்த்தரால் வர வைக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவர் முன்பு நீயும் உன் வீட்டாரும் அற்பமாய் அசட்டையாய் எண்ணப்பட்டீர்களோ அவர்கள் முன்னிலையில் கர்த்தர் உங்களோட கூட அவர்தான் இருக்கிறார் என்பதை அவர்கள் காணும்படி பெரிய காரியத்தை இயேசு செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபத்துல தளர்ந்து போகாதீங்க, முழங்கால் ஜெபத்துல தளர்ந்து போகாதீங்க, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுல தளர்ந்து போகாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறதுல தளர்ந்து போகாதீங்க, ஆவியில நிரம்பி களி கூறுகிற அனுபவத்துல தளர்ந்து போகாதீங்க, பரிசுத்த வேதத்தை தியானிக்கிறதுல தளர்ந்து போகாதீங்க, மற்றவர்களை உங்க ஜெபத்துல தாங்குகிறத தளர்ந்து போகாதீங்க, நன்மை செய்வதில் தளர்ந்து போகாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 2, 2வது ஒருத்தரை பார்க்க போறோம், முடிக்க போறோம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம். புரிஞ்சிச்சா? முதல் சப்ஜெக்ட் புரிஞ்சிச்சா? ஆகாயத்துல இருக்க மாதிரி இருந்துச்சா? அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சிச்சு. எது தளர்ந்தா சத்துரு முன்னோக்கி வருவான்? கைகள் தளர்ந்தால். அதுக்கு அர்த்தம் என்ன? ஜெபமும் விசுவாசமும் பரிசுத்தமும் வேத தியானமும் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுவதும்
அடுத்தது கர்த்தர் மேல உள்ள வைராக்கிய அன்பு ஏன் தளருதுன்னா மனசு விட்டு போச்சு. எல்லாரையும் இப்படி பார்த்து, நம்பிக்கை துரோகிகளை பார்த்து, நமக்கு முன்னாடி ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை பார்த்து, மற்றவங்களை கம்பேர் பண்ணியே தொய்ந்து போனதுனாலதான் சத்துருவோம் வீட்டுல கிடந்து ஆடி கிடக்குறான். நீ எழும்பு எழும்பு, வல்லமையை தரித்துக்கோன்னு இயேசுவா பேசுறான். ஆமே. கையை உயர்த்தும் போது, ஜெபத்தை உயர்த்தும் போது கட்டாயம் உங்கள் வீட்டின் எல்லையை விட்டு சத்துரு ஓடி போவான். பிள்ளைகளை விட்டு ஓடி போவான். பிள்ளை மாறலே நினைக்காத, நீ ஜெபி. பிள்ளையை எதுவும் தொட முடியாது. சாத்தான் கணவனை தொட முடியாது, குடும்பத்தை தொட முடியாது. நீங்க மலையின் உச்சியின் மேல் நிற்பவர்கள், திறப்பிலே நிற்பவர்கள். காரணம், அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உங்க கையில ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு. உங்க குடும்பத்தை பரம கானானுக்கு நேரம் நடத்தி கொண்டு போகிற பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. அதற்காக கையில ஒரு ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. தேவ பிள்ளையே, நீ ஜெபித்தா உன் மகன், மகா, குடும்பம், தொழில், எல்லா ரட்சிப்புக்கு விரோதமான பாவ, பேய், தரித்திரம், போராட்டம், வியாதி எது வந்து முன்னேறி வந்தாலும், தாயா தந்தையா அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை தளராம ஜெபம் பண்ணும் போது சத்துரு அவர்களை விட்டு ஓடி போவான். தலை தெறிக்க ஓடி போவான். என அழைக்கப்பட்ட பிள்ளையோட கையில ஒரு பவர் இருக்கு, முழங்கால்ல ஒரு பவர் இருக்கு, சுபத்துல ஒரு வல்லமை இருக்கு, ஸ்தோத்திரத்துல ஒரு வல்லமை இருக்கு, நீ பாடும்போது ஒரு வல்லமை இருக்கு, நீ பரிசுத்த வேத வசனத்தை எடுத்து தியானிக்கும் போது அதுல இருந்து வல்லமை புறப்படும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 14. எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எடுக்கணும். பைபிள் கொண்டு வந்தவங்க, கொண்டு வராதவங்க, படிக்க தெரியாதவங்க தப்பு இல்ல. பைபிள் வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளணும். சரியா? இங்க யார்ட்டையா சொல்லுங்க, அல்லது உள்ள யார்ட்டையா சொல்லுங்க, பைபிள் வாங்கி கொடுக்க ரெடி. படிக்க தெரியலனாலும் வச்சுக்கோங்க, வீட்டுல அனுமதி இருந்தா. ஓகேவா? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 14 இருந்து வச்சுக்கோங்க. எடுத்துங்க, ஆள்காட்டி வரல 14வது வசனத்துல வைங்க. அப்போஸ்தலர் 27:14. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகோலித்தோன் என்னும் கடும் காற்று அதன் மேல் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டுக் கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். ஹல்லேலூயா. மேலும் பெரும் காற்று மழையினால் நாங்கள் மிகவும் அடிப்படையினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். அப்படியே அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு அப்போஸ்தலர் 27:20க்கு வாங்க. 20வது வசனத்துக்கு வந்துட்டீங்கன்னா, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையாக அற்று போயிற்று. ஹல்லேலூயா சொல்லுங்க. இத போய் இதுக்கு முந்தின அதிகாரத்தை வீட்டுல படிச்சு பார்க்கணும். இந்த 14 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பவுல் ஒரு தேசத்துல ஊழியம் செய்யும் போது அந்த மாகாணத்துல கைது செய்யப்படுறாரு. ஆனா குற்றம் செய்யல, இயேசுவை பிரசங்கிச்சார், கைது செய்யப்பட்டார். ஆனா இவர் ஒரு யூதன், இவர் ராயனுக்கு அபயம் விடுறார். சோ இவருடைய வழக்க ராயன் தான் என்ன செய்ய முடியும், விசாரிக்க முடியும். அதனால ஒரு 100க்கு அதிபதியும் சில போர் சேவகர்களை வச்சு இவரை கைது பண்ணி வேற நீதிமன்றத்துக்கு, ராயன் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு பயணப்பட கொண்டு போறாங்க. கப்பல் வழியா தான் பயணப்படணும். கப்பல்ல ஏறும் போது அது ஒரு போக்குவரத்தை குறிக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த கப்பல் பயணத்துல பவுல் இருக்கிறார். அவர் இருக்கும்போது பெரும் காற்று, மழை கப்பல் மேல மோதி கப்பல் திசை தடுமாறுது. கப்பலுக்குள்ள பலத்த நாட்கள் இருள் இருக்கு, காரிருள் சூழ்ந்து கொண்டது. புயல் வந்தா எப்படி இருக்கும், பூமி எல்லாம் காரிருளா இருக்கும்ல, கடல் ரொம்ப காரிருளா இருக்கும், அப்படியே அடைச்சு போன மாதிரி இருக்கும், மேகங்களால சூழ்ந்துரும். அநேக நாட்கள் இருள், அநேக நாட்கள் பசி, உள்ள பட்டினி, உள்ள ஒண்ணுமே இல்ல. அதுல போட்டிருக்கு, இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையற்று போயிடுச்சு. இனி முழுசா நம்பினாங்கன்னா தப்பி பிழைக்க மாட்டோம். நீங்க இன்னைக்கு தேவ பிள்ளைய சில காரியத்துல இனி இதெல்லாம் நடக்குமா, நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பட்ட சூழ்நிலை மேல இருக்கலாம். இனி என் பிள்ளை எங்க தப்ப போறான், நான் எங்க கரைச்சேர போறேன், இவன் மகா எங்க இல்ல. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். காரணம், கர்த்தர் பெரியவர். அவர் பெரியவராய் இருந்தாலும் பூமியில்
சிறியோராய் இருக்கிற நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை கண்ணோக்கி பார்க்கிறாரு. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை வந்தது அதை பெருசா ஊது ஒண்ணுக்குள்ளேயும் கண் பிரச்சனை சிறுசா தான் வந்து நிக்கும். நம்மளே ஊதி அதை பெருசாக்கி, ஏக்கா பாத்தீங்களா நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்க்கா, பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் தங்கச்சி, பெரிய காரியம் என் வீட்டுக்கு நடந்து போச்சு அப்படின்னு நம்ம அதை எப்படி சொல்றோம்? பெருசா சொல்றோம். ஆனா போறது மட்டும் எங்க போவோம்? பெரிய கோயிலுக்கு போயிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. பெரிய கோயிலுக்கு போய் சின்னதா ஜெபம் பண்றது. எப்படி ஜெபம் பண்றது? சின்னதா ஜெபம் பண்றது. ஏன்னா ரொம்ப தான் செல்ஃப் எடுக்காத. 10 நிமிஷத்துக்கு மேல நிக்க முடியல பாருங்க. செல்ஃப் எடுக்காது, சின்னதா ஜெபம் பண்றது. மறுபடியும் வீட்டுக்கு வர்றது. பிரச்சனை எப்படி பாக்குறது? பெருசா பாக்குறது. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அம்மா, அக்கா, ஐயா, தங்கச்சி, ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல உங்களை போட்டு பாடாப்படுத்துகிற உங்க தேவை ரொம்ப பெருசா இருக்கலாம். உபத்திரவம், பிசாசு, அதாவது நீங்க நான் போய் இதை எப்படி சந்திக்க போறேன்னு நினைக்கிறீங்களே, அந்த காரியம் பெருசா இருக்கிறது உண்மை. ஆனா அதை விட இன்னைக்கு மத்தியானம் இந்த இடத்துல நீங்க தேடி வந்து ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர், 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 பெரியவர். பிரச்சனைய பார்த்து ஐயோ பெரிய பிரச்சனையா இருக்குன்னு பிரச்சனையோட பேசாம, பிரச்சனை பெருசுன்னு சொல்லி பக்கத்துல உள்ளவங்க கிட்ட பேசாம, நீ பிரச்சனைய பார்த்து உன் இயேசு எவ்வளவு பெரியவன்னு சொல்லி பாரு, அவன் ஓடி போவான். அல்லேலூயா. கடன் லட்சங்கள் இருக்கலாம், எழுது, போராட்டம் பெருசா இருக்கலாம், அதை பாரு, அதை பார்த்து சொல்லி, ஏய் உன்னை விட என் இயேசு பெரியவர், உன்னை விட என் இயேசுவின் வல்லமை பெருசு. ஆமென். சத்துரு விதித்த விதி வார்த்தை ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கலாம், அதை பார்த்து நீ பேசு. கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தை அதை விட ரொம்ப 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 பெருசுன்னு அவர் வார்த்தையை நம்புறவங்களுக்கு குறையும். வீட்டுக்குள்ள இருந்தாலே பைத்தியம் மாதிரி இருக்கு. சில கூட்டம் அப்படியே கூடத்துக்கு போவோம். ஆமென். வீட்டுக்குள்ள இருக்காது, பாதி நேரம் ரோட்ல இருப்போம், பாதி நேரம் இருப்போம். நாம ஏதாவது யாரா வேற வீட்டுக்குள்ள இருப்போம். நம்ம வீட்டுக்கு இருக்கோம். வழி என்னன்னா சிலருக்கு வாக்கிங் போடுறதுக்கு பெரிய கோயிலுக்கு போயிடுவோம், உட்கார்ந்துருவோம் வைங்களேன். நான் சொல்லுகிறேன், எங்கே போனாலும் கர்த்தர் நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து பேசுங்க. நீ ஒண்ணும் இல்லாமல் போவாய் என்று சொல்லி பாருங்க. அது உங்களுக்கு போயிடுங்க, பயப்படாதீங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களை கோலியாத்த பாருங்க. கோலியாத்த கண்டு சவுல் பயந்துட்டார். அப்படி யாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். முழு ராணுவமும் சண்டை யார் கூட போடணும்? சத்துரு கூட. இங்க இருந்து யார ஆராதிச்சுட்டு இருக்காங்க? கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருக்காங்க. நல்லா கவனிக்கணும். எந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கணும், எந்த காரியத்துக்கு ஆண்டவத்தை ஜெபிக்கணும்னு அறிவு தெரியணும். நிறைய பேருக்கு விவரமே தெரியல. நிறைய பேருக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்தியாவுக்கு ஜெபிப்பீங்களா ஐயா, மிஷனரிக்கு ஜெபிப்பீங்களா, இது மட்டும். அது உங்களை போல்டு பண்ணி வச்சுட்டாங்க. உங்களை மண்டபுல நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஜெபிக்கணும். நல்லா கவனிக்கணும். அந்த கோலியாத்து கூட யுத்தம் பண்ண வேண்டிய அதிகாரத்துல இருந்த சவுலை பிடிச்சுக்கிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க பேண்ட் போல அடிச்சு அந்த ராணுவம் சண்டை போட வேண்டியவங்க ஆராதிக்கிறாங்க. கரெக்டா ஒரே ஒரு மனுஷன் வந்துதான் அந்த பெரிய கோலியாத்தை பார்த்து பேசணும். ஏய், நீ இவ்வளவு பெரியவனா? நீ இன்னைக்கு நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல நான் வந்து நிக்கேன்னு சின்ன கல்லை எடுத்து மேல எறிஞ்சான். அவன் புடரில போட்டு கீழே விழுந்துட்டான். அல்லேலூயா. சில நேரத்துல நீங்க வந்து ஆண்டவரை பார்த்து மட்டும் கெஞ்சிக்கிட்டே இருக்க கூடாது, மன்றாடிக்கிட்டே இருக்க கூடாது. சில நேரம் பிசாசுக்கு ஜெபத்துல எடுத்து நிக்கணும். என் கணவனை போட்டு பாவத்துக்குள்ள தள்ளுகிற பொல்லாத பிசாசே, உன்னை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன். என் பிள்ளைக்குள்ள இருந்து அட்டமட்டிக்கிற ஆவியை கொடுத்து அவளுக்குள்ள இச்சையை கொடுத்தவளை திசை திருப்ப போராட வந்த ஆவியே, பாவ ஆவியே, இயேசுவின் நாமத்துல உன்னை நான் எதிர்க்கிறேன். உன்னுடைய கிரியைகளை அழிக்கிறேன், உடைக்கிறேன். யுத்த வீராங்கனையா அபிஷேகத்துல ஜெபித்து பார், பிசாசுக்கு எதிர்த்து பார், அவன் ஓடி போவான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அதிகாரம் கையிலே ஆளுவோம் குடும்பங்களை, ஆளுவோம் பட்டணங்களை, ஆளுவோம் சபையை,
ஆளுவோம் தேசத்தை, ஆளுவோம் உலக நாடுகளை, அவரோடு ஆளுகையில் இருப்போம் நாம் ஒரு நாள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இனி தப்பி பிழைப்போமா, கரைச்சரோமா? அங்க போக போக கப்பலுக்குள்ள தண்ணி வந்துச்சு. கப்பலுக்குள்ள தண்ணி வந்ததுனால கப்பல்ல இருக்கிற உணவு மூட்டையை தூக்கி கடல்ல எறிறாங்க. ஏன்னா அப்பதான் படகு எப்படி இருக்கும், லகுவா இருக்கும், கொஞ்ச நேரம் மூழ்க நேரமாகும். தளவாடம்னா பாய் மரம், அந்த கம்பு, அந்த கயிறு, அந்த பாய், அது இயங்குவதற்கு தேவையான உபகரணத்தை எல்லாம் தூக்கி கடலுக்குள்ள எரிஞ்சிட்டாங்க. கப்பல் எப்படி இருக்கு? வெறுமையா இருக்கு. உங்க வீடு, உங்க வாழ்க்கை, உங்க தொழில், உங்க பிள்ளைங்க வெறுமையா இருக்கிறாங்களா? இழந்துட்டீங்களா? சொத்துக்களை, ஆஸ்திகளை, அந்தஸ்த, பேர, கௌரவத்தை, ஐயா படிப்ப, வாழ்க்கைய, அபிஷேகத்தை, ஜெபத்தை, ஊழியத்தை நான் இழந்துட்டேன், கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. அந்த வசனத்துல இப்படி சொல்லுது, அப்போஸ்தலர் 27:22, அப்போஸ்தலர் 27:22, ஆகிலும் திட மனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. கர்த்தர் நீங்க உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க சில உடமை இழந்தது உண்மைதான், தொழில, வாகனத்தை, சில பேரை இழந்தது கூட உண்மை. ஆனா அப்பா வாக்கா கொடுக்கிறார், உங்க ஜீவனை ஒண்ணும் பண்ண முடியாது. சிலருக்கு விரோதமான ஒரு மரண போராட்டம் இருக்கு, அதை உணர்றீங்க. செத்து போயிருவோம், உயிரை கொண்டு போயிருவோம், அல்லது என் கணவனோட போராடுது அப்படின்னு நீங்க பயப்படுறீங்க. பயப்படாதீங்க. இன்னைக்கு அப்பா வாக்கு கொடுக்கிறாரு, நான் தான் அழுகையை தொடைப்பேன் இல்ல, நான் தான் இறங்குவேன் இல்ல. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் இனி உன் வார்த்தையை கேட்டு கிருபையின்படி இறங்குவேன் என்று சொன்னபடி இனி சேதம் வந்தது உண்மை, பிராண சேதம் வரும். நம்ம காலம் முடியுது, வண்டி ரிப்பேர் ஆனது நம்ம யோசிப்போம், இந்த கை காலு ஜாயிண்ட் எல்லாம் விட்டு போச்சுன்னா இனி அவ்வளவுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம நிறைய பேர் போடுதலி தான் போவோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாம நல்லா தான் இருப்போம் நினைக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழைக்கப்பட்டவன் வாழ்க்கையில சில பிரேக் டவுன் வரணும். ஊழியம் நல்லா ஓஹோன்னு போயிட்டு இருந்துச்சு, திடீரென்று பலவீனங்கள் வரும், போராட்டம் வரும், அவப்பெயர் வரும், எல்லாம் போகும். அப்படி ஒரு நிலைமை வரும் பொழுது மனம் பதறும், விட்டு போகும். நேற்று இயேசுப்பா எனக்கு அறைக்குள்ள சொல்லி தந்த ஒரு காரியம், உங்க குடும்பம் ஓஹோன்னு இருந்திருக்கும், நல்லா இருந்திருப்பீங்க. ஆனா எதிர்பாராத விதமா எதிர்பாராத காரியம் நடந்ததும், இனி எங்க என் வீடு உட்பட, பிள்ளைகள் உட்பட நான் எங்க வாழ்ந்த மனுஷன் எங்க திருந்தன்னு நம்ம முடிவெடுப்போம். இல்ல, இந்த காலம் யாருக்கும் பயப்படுவோம். ஒரு மந்திரவாதத்துக்கு, ஒரு மனுஷனுக்கு, ஒரு பிசாசுக்கு, போராட்டத்துக்கு பயந்து உட்காருவோம். எலியாவை பாருங்க, கலக்குனாரு. எங்க கர்மேல் பர்வத்துல சும்மா வாங்க கலக்குறாரு. நக்கெல்லாம் பண்ணாரு, கிண்டல் பண்ணாரு. பாதாள கூப்பிடுறவங்கள பார்த்தியே, பெரியசாமி, ஏ குப்புசாமி, இப்படி கூடாதுப்பா, நல்லா கூப்பிடு, கடவுளுக்கு காது கேட்கட்டும்னு நக்கல் பண்ணி, நையாண்டி பண்ணி, கிண்டல் பண்ணி, கேலி செய்து, தான் காரியத்துல கரெக்டா இருந்து அக்கினியை இறக்கணவர் அடுத்த அதிகாரத்துல ஒரு பொம்பளைக்கு வந்துட்டார். எசபேலுக்கு பயந்து எங்க போயிட்டாரு? சூர செடிக்குள்ள போயிட்டாரு. அவரே அப்படின்னா நான் எப்படி நீங்க கேக்குறீங்களே மாத்திரம் இல்ல. நீங்க பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில மந்திரவாதம் வரும் பொழுது, சத்துரு வரும் பொழுது, ஒரு கூட்டம் எழும்பும் போது, சில கேவலமான அவப்பெயர் வரும் பொழுது, ஐயோ நீ முடங்கி போகும்போது, சில பலவீனம் உங்க காலை கையை தொத்தி பிடிக்கும் போது, இனி நான் தப்பி பிழைக்க மாட்டேன், இனி நான் ஊழியம் செய்வனான்னு தெரியாது, இனி நான் எழும்புவனான்னு தெரியாது நீங்க நினைக்காதீங்க. இந்த காலம் ரெஸ்டிங் டைம், ஓய்வின் நேரம், ஓய்வின் நேரம். சில நேரம், சில மாதம் ஊழியம் இருக்காது. அப்ப எனக்கு நான் கொஞ்சம் என் காரியத்துல ரொம்ப கரெக்டா இருப்பேன். அவர் என் கூட தொடர்புல இருக்காருன்னா அவர் எனக்கு ஏதாவது தந்துகிட்டு இருக்கணும்னு நினைப்பேன். ஒரு ஆமையன் சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? எனக்கு அவருக்கு அப்படி ஒரு தொடர்பு. நான் அவரோட இருந்தா ஒண்ணு எனக்கு ஆத்மா தந்துகிட்டு இருக்கணும், அல்லது ஊழியம் தரணும், அல்லது இது தரணும். ஒரு ஆமையன் சொல்லுங்க. உங்ககிட்ட கேட்டதான் தப்பு, அவர்கிட்ட கேட்கலாம்ல, தரணும். இந்த மாதம் ஊழியமே இல்லை, அடுத்த மாதம் தான் ஊழியம் இருக்கு. ஆனா அடுத்த மாசம் சேர்த்து வச்சிருக்காரு, 3 கன்வென்ஷன் வச்சிருக்காரு. ஐயோ உங்க ஊழியம் பாதிச்சிருமே அப்படின்னா இல்ல, இங்க முடிச்சுட்டு போற மாதிரி 3 கன்வென்ஷன். அப்ப இந்த நாட்கள் எனக்கு ஓய்வின் நாள். நான் என்ன ரெஸ்ட் எடுத்து என்ன மறுபடி மோல்டாக்குகிற, உருவாக்குகிற நாள். ஆமென். நீங்க இன்னைக்கு முடங்கி போயிட்டீங்களா? கவலைப்பட்டுட்டீங்களா? உட்கார்ந்து சம்பிட்டீங்களா? தளர்ந்துட்டீங்களா? பயப்படாதீங்க. இனிதான் நீங்க போக வேண்டிய தூரம்.
வெகு தூரமா இருக்க போகுது. நீங்க ரிட்டையர்டுக்கு ரெடி பண்றீங்க. ஆமென். சில பேர் ரிட்டையர்டு காலம் வந்துட்டு எதிர்பார்க்கறீங்க. சிலர் விஆர்எஸ் கொடுத்துடலாம் நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல கொண்டு போக போறாரு. உனக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது. நான் வரும் வரை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் வரை உங்கள் மேல் வைத்த அழைப்பை, தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றும் வரை உங்க உயிருக்கு ஆபத்து வராது, பிராணன் அழிந்து போகாது என்று பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் தீர்க்கமாய் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. சரி, இப்ப அந்த வசனத்தை தொடர்ந்து வீட்டுல படிங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ கப்பல் உடைய போகுது. இப்ப பாருங்க, கப்பல் சேர்த்துக்கு தப்பிச்சிட்டாரு. அங்க குளிர் காற்று, அங்க தப்பிச்சிட்டாரு. சாப்பாடு இல்ல, தப்பிச்சிட்டாரு. இப்போ தூதன் வந்து சொல்றான், பவுலே பவுலே பயப்படாதப்பா, ராயனுக்கு முன்னாடி நிக்கணும். உன் நிமித்தம் கூட இருக்கிறவங்களுக்கு நான் என்ன உண்டாக்குவேன்? தயவு உண்டாக்குவேன். இன்னைக்கு உங்க கூட ஆண்டவர் பேசுறாரு, அக்கா அம்மா, உங்க நிமித்தம் உங்க மகனை ரட்சிப்பார், கணவனை ரட்சிப்பார், மருமகனை ரட்சிப்பார், மருமகனை ரட்சிப்பார், பேர பிள்ளையை ரட்சிப்பார். அவங்க தப்பி பிழைப்பாங்க, கரை சேருவாங்க, நீங்களும் தப்பி பிழைப்பீங்க. அந்த தூதன் சொன்னா, நீ ராயனுக்கு முன்பு நிற்கும் வரை, இயேசு இன்னைக்கு சொல்லுகிறார், அவர் வருகை வரும் வரை நீ உயிரோடு ஒன்று உன்னை எதிர்க்கிறது தைரியமாக. 270 பேருக்கு மேல அந்த கப்பல்ல இருந்தாங்க. நம்ம வீட்டுல எத்தனை பேருங்க இருப்பாங்க? உருப்படி 20 இருக்குமா? நம்ம கணவன் மனைவி பேர பிள்ளை மருமக்களை சேர்த்தா 270 சில்லறைய பாதுகாத்த கர்த்தர் உங்களை பாதுகாக்க மாட்டாரா? உங்க வீட்டை பாதுகாக்க மாட்டாரா? இப்போ அந்த பலகை உடைஞ்சு இதுல தப்பலாம் நினைச்சா, அங்க ஒருத்தன் சொல்றான், போர் சேவன் பேருக்கு அவ்வளவு பேர் குற்றவாளி, இந்த பயலை வந்து தப்பிச்சு எங்கேயாவது போயிட்டா நமக்கு கெட்ட பேர் வந்துடும், இவனுங்க அங்க போய் களவாணித்தனம் பண்ணிடுவாங்க, எல்லாரும் தலையும் எடுத்துருவோம். ராமேன்னு சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? அழைக்கப்பட்ட பிள்ளைய கொல்றதுக்கு ஒரு கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆமே. சாவு வரும், வாதம் வரும், பேய் வரும், பிசாசு வரும். ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார், உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார். அதான் சொல்றேன், நான் உன்னை திக்கற்றவள விட மாட்டேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை பத்திரமா பார்த்து கொள்ளுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். இப்போ பலக துண்டுல உடைஞ்சு கரையிடுறாரு. அங்க திமிங்கலம் நல்லவரை காப்பாத்துறாரு. அந்த மெலிதா தீவுல வந்து அவர் என்ன செய்யறாரு? கரை சேருகிறார். கரை சேரும் போது அங்க சும்மா இருக்க வேண்டியவரு என்ன செய்யறாரு? ஒரு விறகை எடுத்து என்ன செய்யறாரு? விறகுகளை பொறுக்கிறார். அல்லேலூயா. அப்போ அங்க 2 காரியம் நடக்கும். அப்போஸ்தலர் 28:3 பைபிள் எடுத்துருங்க, படிச்சாதான் உங்களுக்கு புரியும். சரி, பைபிள் படிச்சாதான் கண்ணு திறக்கும். வீணான கதைகளையே கேட்க கூடாது, பைபிளையும் படிக்கிறேன். சேர்ந்து படிக்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு பெரிய பாம்பு அணக்குறைத்தது புறப்பட்டு அவருடைய கையை கவ்விக்கொண்டது. ஆமென். அல்லேலூயா. இப்ப பிரச்சனை வந்து யார பிடிச்சிடுச்சு? அழைக்கப்பட்ட தேவதாசனை கரையேறின அந்த இடத்துல வந்து பிடிச்சிடுச்சு. நம்மள எப்பவுமே ஒன்னு இலவசமா வந்து பிடிக்கும் பிரச்சனை, அது பிடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இது ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. அப்போஸ்தலர் 28:4 படிங்க. விசுபூச்சவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன் தான், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பிச்சுட்டான், பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை. நல்லா கவனிக்கணும், அழைக்கப்பட்ட பிள்ளைய, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைய, ஒரு ஊழியக்காரர கப்பல் சேதத்தில் இருக்கும்போது தேவ தூதனால் வாக்கு வாங்கப்பட்டார். நீங்க ஒரு ஊழியக்காரன் மூலமா ஆண்டவர் பேசுற வாக்கு கேட்டுதான் போறீங்க. அங்க தூதனுக்கு ராத்திரி, பவுலுக்கு ராத்திரி தூதன் பேசினாரு. அவரை விஷப்பூச்சி கிடைச்சிச்சு, அவர் அதை செட்டப் பண்ணல. ஆனா சுத்தி இருக்கவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? கன்ஃபார்ம், உண்மை, இவன் தான் தப்பு பண்ணிருப்பான், இவன் தான் தப்பு பண்ணிருப்பான். பாத்தியா, அதான் பாம்பு கிடைக்குது. அந்த நாட்டு ராஜாவுக்கு தப்பிச்சுட்டான், கப்பல் சேதத்துல உயிரோடு இருந்திருக்கான். பசி பட்டினில சாவல, இருள்ல சாகல. அந்த போர் சேவகன் குத்தி கிழிக்கணும்னு நினைக்கும் போது அங்க தப்பிச்சுட்டான், கரையேறும் போது படகுல தப்பிச்சுட்டான். ஆனா இங்க மாட்டிக்கிட்டான். மதியா கடவுள் அவனை விட்டாரா? அக்கா, உங்க குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனை உங்களை கவி பிடிக்கும் போது, உங்க மகன் குடும்பத்தை, மகா குடும்பத்தை, உங்க குடும்பத்தை, உங்க ஊழியத்தை, உங்க தொழில சில பிரச்சனை கவி பிடிக்கும் போது யாராவது ஆறுதல் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவங்க ஒரு கூட்டமா இருப்பாங்க. உங்க தெருக்களுக்குள்ள, பட்டணத்துக்குள்ள, சபைக்குள்ள, ஐக்கியத்துக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள கூட இருப்பாங்க. நான் அன்னைக்கே நினைச்சேன் இது இப்படித்தான் நடக்கும்னு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லு. நீ தளர்ந்தாயோ,
4 பேர் 4 விதமா சொல்றதுனால தேவ பிள்ளையே, வாக்கு வாங்கப்பட்ட பிள்ளையே, வார்த்தை பெற்றுக்கொண்ட பிள்ளையே, உன் சூழ்நிலைமையை கண்டு நீ தளராத. பவுல் தளர்ந்தாரா? 4 பேர் ஜட்ஜ்மென்ட் பண்ணாங்க. இவன் யாரு? கொலைபாதகன், இவன் குற்றவாளி, இவன் கொலை பண்ணிட்டா வந்தான். இல்ல, இவங்களுக்கு தெரியுமா? வாய் பொத்தலாம் இல்ல. ஒரு பிரச்சனை வந்து ஒருத்தர் மாட்டிக்கிட்டா ஆண்டவர் தண்டிக்கிறவரா? அப்படின்னா இந்த உலகத்துல ஒருவரும் உயிரோட இருக்க முடியாது. சங்கீதக்காரராகிய தாவீது சொல்றாரு, இந்த உலகத்துல உம்மை தவிர ஒருத்தர் நீதிமான் இல்ல, அதனால தயவு செய்து அடியானாகி என்னை நீ நியாயம் தீர்க்க தீவிரியாதிருங்க, நியாயம் தீர்க்க புறப்படாதீங்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைகள், குடும்பத்தில் ஒரு காரியம், ஒரு மரணம், ஒரு போராட்டம் வந்தா பலரும் சொல்லுவாங்க, சாபம் பிடிச்ச குடும்பம் பார்த்துக்க, அதான் அப்படி நடந்துச்சு. இவ தகப்பன் புத்திக்கு தான் பிள்ளை வாழாம இருக்கு, இவ தாய் புத்திக்கு அப்படி சொல்லுவாங்க. நீங்க தளரக்கூடாது. அவர் தளரல. இப்போ அடுத்த ஒரு கூட்டம் பாருங்க எப்படி இருக்கான். அப்போஸ்தலர் 28:6, அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சகதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். சும்மா பார்த்தாங்க, நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி, எந்த வாய் சொல்லுது? அதே நார வாய் தான் இந்த நறுமணத்தையும் சொல்லுது. சீக்கிரமா அப்படிதான் உங்களை பார்த்து சொல்ல போகுது. எந்த நாரவாயெல்லாம் என்ன நாற்றத்தெல்லாம் உன் மேல சொல்லிச்சோ அதே வாய் தான் நல்லவர்கள் என்று சொல்லும். காரணம், கர்த்தர் பெரியவர். அவங்க எப்படி காத்திருக்காங்க? ஒரு கூட்டம் ஜட்ஜ்மென்ட் கொடுக்கு, ஒரு கூட்டம் எப்படிடா சோலி முடியும்னு பார்த்து உட்கார்ந்துருக்கு. நீங்க நிறைய பேர் அப்படிதான். உன் மகன் படிக்கணும், அங்கேயா போயிருக்கா, பாப்போம் எவ்வளவு காலம் பாப்போம். எப்படி சாவானா? முகம் வீங்கி, சாவுக்கு கூட அடையாளம் வச்சிருக்காங்க. முகம் வீங்கி அகோரமா சாவன்னு நினைச்சிருப்பாங்க போல. அட்லீஸ்ட் சாவுதான் சாவாய்ப்பா, அப்படியே நம்ம கூட அப்படியே கஷ்டப்படாம எடுத்துக்கிடும். ஏன்னா நம்ம விசுவாசத்துல சொல்லுவோம் பாருங்க அப்படி. ஆனா அவங்க வீக்கம் கண்டு ரத்த வாந்திலாம் எடுத்து நுர தள்ளி சாவணும்னு பார்த்தாங்களா? எவ்வளவு நேரம் பார்த்தாங்களா? நெடு நேரமாய். தான் வீட்டுக்குள்ள அடுப்புல வச்ச சோத்து பாத்திரத்தை 1/2 மணி நேரம் உட்கார்ந்து பாக்குறதுக்கு துப்புருங்க. வச்ச காப்பிக்கு வச்ச பால் கொதிக்க 10 நிமிஷம் அதை பார்க்க முடியாது. அடுத்த வீட்டுக்குள்ள எல்லைக்குள்ள என்ன நடக்குன்னு தொல்லை கொடுக்கிற ஒரு கூட்டம் என்னதான் ஆகும் பார்த்து. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆனா அவர் எங்க போனார் தெரியுமா? அக்கினிக்கு போனார், உதறினார். நல்ல கவனிங்க, அந்த மக்கள் மேலேயும் தப்பு இல்லை, அறிவு இல்லை. அதான் வேதம் சொல்லுதுல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நம்ம அவங்க சபிக்க கூடாது. அறிவு நமக்கு கொஞ்சம் தான் இருக்கு. ஏன்? ரட்சிக்கப்பட்டதுனால இருக்கு, இல்லன்னு நமக்கு இருக்காது. ஏன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்ப ஆவியானவர் சொன்னார், அந்த மெலித்தா தீவுல அந்த கட்டு வெளியே விஷமானதுதான், அதை கடிச்சா எவனும் கிடைக்க மாட்டான், அது எல்லாரையும் கடிக்காது. ஒருவேளை தப்பு செஞ்சவன் மாட்டுவானா இருக்கும். 2வது அதை கடிச்சா முகவீங்கிதான் சாவான், ஒருத்தனும் பிழைக்க மாட்டான். உலகத்துல 1000 பேருக்கு அது வரலாம், 16,000 பேருக்கு வரலாம். ஆனா அந்த ஆபத்து உனக்கு வராது, அந்த பிரச்சனை உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா நீ அழைக்கப்பட்ட பிள்ளை. இந்த பிரச்சனையில, இந்த மந்திரவாதத்துல, இந்த கடன்ல, இந்த தரித்திரத்துல, இந்த சாபத்துல இருக்கிற மற்ற குடும்பம் தப்பி பிழைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அழைக்கப்பட்ட பிள்ளை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, உங்களை இது சேதப்படுத்த முடியாது. மெலித்தாவுல பெருசா பார்க்கப்பட்ட பாம்பு பவுலுக்கு முன்னாடி ஒரு தூசி சாம்பல் ஆயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிற இடத்துல எழுப்பலாமா? என் அன்பு தேவ பிள்ளை, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு செய்தி புரிந்தது? தூங்கி எழும்பினவர்களுக்கு புரியும், தூங்காமல் விழித்திருப்பவர்களுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனா தூங்குற டிக்கெட்டை பார்த்துட்டேன். காலையில கூட்டம் வச்சாலும் தூங்க தான் செய்யுது, நைட்டு 6 மணிக்கும் தூங்க தான் செய்யுது. சொல்லுங்க, சரி எப்படியாவது தப்பி பிழைப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். நல்ல கவனிங்க. ஆண்டவங்களோட புரியுற மாதிரி பேசுனார். படபடபடன்னு பேசிட்டு போல அழகா பேசுனார். எனக்கு இது பிரயோஜனமா இருந்தது. நீ கைவிட்டுட்டேங்கிறதுக்கு அடையாளம் அழுதுகிட்டே இருக்கல, அப்படி வசனத்துல பேசினாரு. ஏன் அழுற? நீ சொன்ன ஒண்ணு ஆண்டவர் கேட்கலன்னு. அடுத்தது சொன்னாரு, இனி நான் அதை நிறைவேற்றுவேன், நான் கிருபையின்படி இறங்குவேன்.
எதுக்கு நீ கைவிடப்பட்ட நிலைமையில இன்னைக்கு இருக்கிறான்னா, உன் குடும்பத்துக்கு விரோதமா சில யுத்தம் வருது, அமலேக்கு ஆவி வருது. ஆனா நீ ஜெபத்துல, விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, வேத தியானத்துல தளர்ந்துட்டா அவங்க முன்னேறுவாங்க. உன் ஜெபம் பின்னடைய கூடாதுன்னாரு. ஏன் நீ தளர்ந்து போன? நீ நல்ல பிள்ளைதான். ஏன்னா உங்க கூட சேர்ந்தவங்க முன்னமே ஆசீர்வதிக்கப்பட்டதுனால, நீ அவங்க மத்தியில அற்பமா நடத்தப்படுறதுனால நீ தளர்ந்து போற. ரெண்டாவது, நன்மை செஞ்ச மனுஷங்க கூட உன்னை எட்டி பார்க்கறது இல்ல, தளர்ந்து போன. ஆண்டவர் உன் வாழ்க்கையில எவ்வளவோ நன்மை செய்தோம், பிறருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து என் வாழ்க்கை இப்படி இல்லை என்று கர்த்தர் உனக்கு கொடுத்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நினைக்காததுனால இன்னைக்கு நீ தளர்ந்து போன. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற, ஆண்டவர் உன் கூட பேசுறாரு, எல்லாம் தெரியுது, ஆனாலும் பதில் தர தாமதம் ஆகுதுன்னு நீ தளர்ந்து போன. கர்த்தர் சொல்றாரு, தளராத. இரண்டாவது, ஆண்டவர் பவுலை குறித்து சொல்லும் போது, அழைக்கப்பட்ட பிள்ளை பெரிய சேதத்துல இருக்காரு, தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கையற்று போயிட்டாங்க. தூதன் வந்தான், கரை சேருவான். போர் சேவகன் கொலை பண்ண வேண்டாம், 160 விடுவித்தான். தப்பி கரை சேர்ந்து பாம்பை கையில பிடிச்சான். ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, பாவம் இந்த மனுஷன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லலைங்க, இவன் கொலைபாதகனா சிக்கிக்கிட்டான்னாங்க. இன்னைக்கு எனக்கு பாவம் பார்க்க ஆளே இல்லையா, எனக்கு இறக்கம் காட்ட ஆளே இல்லையா நீ சொல்றியா? நீ பாக்கியவதி மகளே, நீ பாக்கியவதி. நீ பவுல போல அழைக்கப்பட்டிருக்கா. உன் மேல ஒரு அழைப்பு இருக்கு, உன் மேல ஒரு அக்கினி அபிஷேகம் இருக்கு. ஹல்லேலூயா. இக்கட்டுல எனக்கு உதவி யாரும் இல்ல, இக்கட்டுல மனுஷனுடைய உதவி விருதா. கர்த்தரே உனக்கு ஆதரவா இருப்பாரு. சிலர் நினைக்கிறாங்க, அடுத்தது பாரு, அவன் 4 விதமா 4 பேர் உன்னை பேசிட்டா உன் ஆசீர்வாதத்தை உடைச்சிடலாம், உதறிடலாம், தள்ளிடலாம். எங்க பவுல் மேல வச்ச அழைப்பு வனாந்தரத்தில் அவன் மேல விழுந்த ஒளி, அந்த கப்பலாலையும் தொட முடியல, புயலாலையும் தொட முடியல, காற்றாலையும் தொட முடியல, அந்த நாட்டு ராஜாவாலையும் தொட முடியல, போர் சேவகனாலும் தொட முடியல. கொந்தளிக்கிற அலையில் அந்த மரத்தில் அவன் தொங்கி போகும்போது அதுவும் வாரி இழைக்கல. அந்த மெலிதாவிலே கொடிய விஷப்பூச்சி அவன் கைய கடிச்சு ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு 50 பேர் அவனுக்கு நியாயம் தீர்த்தாங்க, அதுலயும் மனசளவுல உடையல. அடுத்த 50 பேர் இப்படித்தான் ஜாவான்னு சாவி முடிவுக்கு காத்திருந்தாங்க. அவங்க நினைவுகள் எல்லாம் நடக்கல. மனம் பதறுகிற உங்களை பார்த்து சொல்றாரு, பலர் சொல்றது நடக்கவே நடக்காது. உன் அழிவு, உன் குடும்ப அழிவு, பிள்ளையோட வாழ்க்கையின் அழிவு பாரு சீக்கிரம் உலகத்துக்கு இவன் நாரடிக்கப்படுவான், இவன் நாரடிக்கப்படுவான். பலர் சொல்லலாம், கர்த்தர் உன்னை அழைக்கும் போது உன்னை சொன்னாரே, அதுதான் முடிவு வரை நிலைத்திருக்கும், முடிவு வரை நிலைத்திருக்கும். நீ சாகாமல் பிழைத்திருப்பாய். உன்னோடு கூட இருப்பவர்களுக்கு நான் தயவை காட்டுவேன். உன்னாலே உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். நீ என்னாலே ஒரு மதிலை தாண்டுவாய், சேனைக்குள் பாய்வாய். என்னால் செய்து கொடுக்கப்படாத அற்புத பிரகாரமான காரியம் இல்ல. அபிஷேகத்தை விடாத, அழைப்பை விடாத, தளர்ந்து போகாத. எழும்பு மறுபடியும் அதிகாலை எழும்பு, இரவெல்லாம் எழும்பு, விசுவாசத்துல எழும்பு, கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்கு எழும்பு. நான் ஊழியத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? நான் ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? கூட்டத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? நீ உன் சுயத்தை நாடாத, தியாகமாயிரு. கர்த்தர் உன் தலையை உயர்த்த வல்லமை உள்ளவர். இது சோதனை காலம். இந்த சோதனை காலத்துல ஒன்ன போல ஒன்னு புடமிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா சோதனைக்கு தப்புப்படி ஒரு போக்கை உண்டாக்குகிறார், ஒரு வழியை திறக்கிறார், ஒரு பாதையை செவைப்படுத்துகிறார். கட்டாயம் பதில் உண்டு, கட்டாயம் முடிவு உண்டு. நீ சுகித்திருப்பாய், நீ வாழ்ந்திருப்பாய். கட்டுகள் அறுக்கப்படுகிறது, கண்ணி தெரிபடுகிறது, பிசாசு அலறியடித்து ஓடுகிறது, பாளையத்தை விட்டு ஓடுது, எல்லை விட்டு ஓடுது, பிள்ளையை விட்டு ஓடுது. கொல்லை கொடுக்கும் காரியம் அக்கினிகளை எரியுது. உனக்கு கவ்வி பிடிச்சிச்சுல, கடன் பொருளாதாரம் கொதவளையை நெருக்கிறது போல அது எரியுது. இயேசுவின் நாமத்துல எரியுது. அது உன்னை கொல்லல, ஆனா அது உன்னை பிடிச்ச உடனே 4 பேர் ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், ஒரு எசபேல் எழும்புனா எலியாவை முடிக்க முடியாது. உங்க வாழ்க்கையும் உயிரும் ஏசப்பா கையில தான் இருக்கு. ஆண்டவர் உன்னை தெளிவா பேசுறார். பிரதர், இல்ல பிரதர், இப்படிதான் ஒரு பிரச்சனையில் அந்த குடும்பம் சிக்கிச்சு, கடைசியில சின்னாபினமும் இருக்கு பிரதர். அதை நினைக்கும் போதும் எனக்கு பயமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க வேற, நீ வேறமா. அவங்க 1000 பேரும் 16,000 பேரும், நீ யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர்ல ஒரு ஆளு. ஒன்றும் உனக்கு வாய்க்காது.
கூகுள் சொல்றது நடக்காது, மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்றது நடக்காது, டாக்டர் சொல்றது நடக்காது. இந்த அம்மாவுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இனி உனக்கு கிட்னி சரியாகலன்னா டயாலிசிஸ் பண்ணணும். அவங்க பயந்தாங்க, ஐயா நான் டயாலிசிஸ் தாங்கவே மாட்டேயா. ஆனா அதே டாக்டர் வயதா சொல்லிச்சு, நல்லா இருந்துச்சு. வெளிதா டிவில சொன்னாங்கல்ல, ஆமா இவன் நாசமா போனவன் இப்படிதான் செத்து போவான். அவங்க அதே வாயில இவன் வல்லமை உள்ளவன் என்றார்கள். உன்னை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அழைக்கப்பட்ட பிள்ளையே, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையே, பண கஷ்டம் மாறுது, மன கஷ்டம் மாறுது, தரித்திர கஷ்டம் மாறுது, வாதை ஓடுது, மரண ஆவி ஓடுது, எல்லா தடையும் ஓடுது. கர்த்தர் வெளிச்சமாய் இறங்கி வருகிறார், வெளிச்சமாய் இறங்கி வருகிறார். பவுல் அந்த கப்பலில் அநேக நாட்கள் வெளிச்சத்தை பார்க்காதது போல குடும்பத்தில் அநேக நாட்கள் இருள், கார் இருள், பாவம் என்னும் இருள், சாபம் என்னும் இருள், பிசாசு என்னும் இருளில் இருக்கிற பிள்ளையை தப்பி கரை சேரும்படி இதோ நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபம் ஒரு அக்கினியை மூட்ட போகுது, ஒரு தீய மூட்ட போகுது. ஒரு அக்கினி உன் குடும்பத்தில் இறங்கி வருகிறது, உன் பிள்ளை வாழ்க்கைக்குள்ள இறங்கி வருது. அந்த அக்கினி அவன் அனல் மூட்டும். எல்லா சர்ப்பத்தின் ஆவி எரிகிறது, ஏவப்பட்ட சர்ப்பத்தின் ஆவி, அனுப்பப்பட்ட சர்ப்பத்தின் ஆவி, விஷத்தை கக்கும்படியான சர்ப்பத்தின் ஆவி இதோ மகனை விட்டு வெளியேறுது. வஞ்சிக்கிற அந்த சர்ப்பம், தந்திரமான அந்த சர்ப்பம் குடும்பத்தை விட்டு வெளியேறுது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் முறியடிக்கிறார். கர்த்தருடைய பட்சிக்கிற அக்கினி அதை எரித்து போடுகிறது. உன் காலை சுத்தின அந்த பாம்பு, உன் கையை கடிச்ச அந்த பாம்பு, உன் கழுத்தை சுத்தி பண்ண வாழ விடாம பிள்ளைய வாழ விடாம வைத்திருக்கிற பாம்பு, அந்த அனுப்பப்பட்ட பாம்பு, பறந்து பறந்து தாக்குகிற பாம்பு இயேசுவின் நாமத்தினால் அழிகிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையில் எரிகிறது. நீ பாபா தூடாபா பாபா சக்குட பௌடபா லீபாகாரா தூடாபா சக்குட பௌடபா. கண்ணி தெரிபடுகிறது, கண்ணி தெரிபடுகிறது. உனக்கு தட்டுவத எலும்பை விட்டு ஒரு ஆவி உருவப்படுகிறது, ஒரு சர்ப்பம் உருவப்படுகிறது. உன் முழங்கால விட்டு நீ முழங்கால முடக்க கூடாது. ஏவப்பட்ட ஆவி, சுத்தப்பட்ட தேசத்தின் பலவானின் ஆவி உருவி எடுக்கப்படுகிறது. மண்டை ஓட்டை விட்டு ஆவி வெளியேறுகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உங்க தலை மேல கை வைக்க நீங்க குழம்பணும். நீங்க ஜெபிக்கிறவங்க வைக்கிற மந்திரம் திரும்ப திரும்ப என்ன செய்யுது? அது செயல்பட மாட்டேங்குது. மண்டை ஓட்ட கவர் பண்ணி வைக்கப்பட்ட ஆவி எல்லாம் உடையுது. நீங்க ஒரு தெளிந்த புத்திய தருவார். இன்னையில இருந்து நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஒரு குழப்பத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஒரு வருஷமா அப்படியே மூளை வேலை செய்யல, மங்கி இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த கட்டு உடையும். இயேசுவின் நாமத்துல மண்டை ஓட்ட அவை மூல மண்டலத்தை கிறுக்கு பிடிக்கும்படி, தேடலிக்கும்படி, ஒன்னும் மண்டைக்குள்ள நிற்க கூடாதுன்னு வைக்கப்பட்ட ஆவி, விதற்றுகிற ஆவி அழிகிறது, எரிகிறது. குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறி போகிறது. இயேசுவின் நாமத்தினால் ஜெயம், இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயம். பரிசுத்த ஆவி தரும் விடுதலை உண்டாகிறது.